டிவோஷன் கிணற்று தவளை யோவான் 4:12. இந்த வசனத்துல இயேசு கிறிஸ்து சமாரியா ஸ்திரீயோட பேசினதை தான் நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ பார்த்து நீர் யாக்கோபிலும் பெரியவரான்னு கேட்கிறா. சமாரியா ஸ்திரீக்கு நம்ம யார்கிட்ட பேசிட்டு இருக்கோம், அவர் எப்படிப்பட்டவர்னு அறியாதவளா பேசுகிறா. ஒரு தவளை பல வருடமா ஒரு கிணற்றுல வாழுது. திடீர்னு மற்றொரு தவளைய பார்க்குது. நீ எங்க இருந்து வந்திருக்கன்னு கேக்குது. அது நான் கடல்ல இருந்து வந்திருக்கேன்னு சொல்லுது. உடனே இந்த கிணற்று தவளை அந்த கடல் தவளைய பார்த்து கடல் எப்படி இருக்கும்னு கேக்குது. அது சொல்லுது அது ரொம்ப மிக பெரியதா இருக்கும், கிணற்றோடலாம் அதை கம்பேர் பண்ணவே முடியாதுன்னு சொல்லுது. உடனே இந்த கிணற்று தவளை சொல்லுது இந்த கடல் தவளை ரொம்ப பொய் பேசுது, இந்த கிணற்று தண்ணீரை போல பெரிதாக எதுவுமே இந்த உலகத்துல இருக்க முடியாதுன்னு அதான் மனதுல நினைச்சு சிரிச்சுக்குது. நாமும் கூட இப்படிதான் பல விஷயங்கள்ல ஒரு கிணற்று தவளைய போல இருக்கும். கிணற்று தவளையாக இருப்பதுல தவறில்ல, அதுக்கு பாதுகாப்பான இடமா இருக்கு. அந்த கிணற்று தவளை இருக்கின்ற உலகத்தை காட்டிலும் இனிமையான வேறொரு உலகம் இருக்கவே முடியாதுன்னு நினைப்பதுதான் தவறு. கிணற்றுல இருந்து கொண்டு கிணற்ற கடல் என்று நினைப்பதுதான் தவறு. நாமும் கூட இந்த சமாரியா ஸ்திரீய போல நம்ம யார் என்று அறியாமலே நிறைய டைம் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவள் தன்னை யார் என்று அறிந்து வாழணுங்கிறதுக்காக தான் அவளோட ஒரு கான்வர்சேஷனை டெவலப் பண்றாரு. அவள் தன்னை யார் என்று அறியும்படி செய்கிறாரு. அதனுடைய விளைவு என்னன்னா அநேகர் ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொள்றாங்க. கிணற்று தவளையா இராம இன்னும் சத்தியத்தை ஆழமா அறிந்து கொண்டு பிறருக்கும் நம்ம இயேசுவை காட்டணும். எப்படியாகிலும் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த வேண்டும் அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல் கொண்டிருந்த ஒரு குறிக்கோள் அவர் அதிகமாக தியாகம் செய்ய வச்சுச்சு. அதனுடைய பலன் என்னன்னா எண்ணிலடங்கா ஜனங்கள் ரட்சிக்கப்படுறாங்க. 2000 ஆண்டுகளுக்கு பின்னாடி கூட அவருடைய நிருபங்கள் பக்தி விருத்தி அடைய செய்து பல ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவதுக்கு அது உதவுது. இயேசு சமாரியா ஸ்திரீயின் ஆத்துமாவை குறித்து அக்கறை உள்ளவரா இருந்தது போல நம்மளும் நித்திய அழுவுல இருந்து ஆத்துமாக்களை ரட்சிக்க நம்மால் முயன்றதை செய்யணும். வெறும் கையுடன் பரலோகம் செல்லாம நிறைய ஆத்துமாக்களை சம்பாதித்தவர்களா நம்ம போகணும். தேவனே, உம்மை அதிகம் அறிந்து கொண்டு அழியும் ஆத்துமாக்களை உம்மண்டை கொண்டு வர எங்களுக்கு கிருபை தாங்க. ஆமேன்.